மெட்ராஸ் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்படி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டிசம்பர் 2024 எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுற லிங்க் வந்து ஓப்பன் ஆக போது அந்த லிங்க்கோட பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டாங்க. இதுதான் அந்த பேஜ். யூஜிக்கு வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை. இது வந்து எம்ஏ, எம்காம், எம்எஸ்சி எக்ஸாமினேஷன் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதேமாதிரி எம்பிஏக்கும் ஓப்பன் ஆகுது. ஆனால் இன்னும் வந்து உங்களால் பே பண்ணுற பேஜுக்கு போக முடியாது. ஏன்னா லாகின்க்கு மேலே ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க என்ரோல்மெண்ட் நம்பர் ஃபில் பண்ணுறதுக்கு. அது இன்னும் ஓப்பன் ஆகலை. அது ஓப்பன் ஆச்சுன்னா தான் உங்களால் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ண முடியும். இப்போதைக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ரெஜிஸ்ட்ரேஷனோட வித்தவுட் பெனால்ட்டி லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 26/4/2025, வித் பெனால்ட்டி டேட்டு 2/5/2025. இதுதான் காமனாக எல்லாருக்குமே இருக்கும். இது வந்து எம்ஏ, எம்காம், எம்எஸ்சியோடது. இது எம்பிஏவோட எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுற லிங்க்கு. யூஜி இது இன்னும் ஓப்பன் ஆகலை. அதேமாதிரி டிசம்பர் 2024 எக்ஸாமுக்கு எந்த பேட்ச்லேருந்து எந்த பேட்ச் வரைக்கும் எலிஜிபிள் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. இது எம்பிஏவோடது. C21 பேட்ச்லேருந்து A24 பேட்ச் வரைக்கும் டிசம்பர் 2024 எழுதுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இது வந்து எம்ஏ, எம்காம், எம்எஸ்சி இதுலேயும் C21 பேட்ச்லேருந்து A24 பேட்ச் வந்து எலிஜிபிள் டு ரைட் த எக்ஸாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யூஜியில் நீங்கள் போய் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் யூஜி இது இன்னும் ஓப்பன் ஆகலை. இந்த 3 லிங்கே கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்களும் போய் செக் பண்ணிகிட்டே இருங்க. எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுற லிங்க்கு சீக்கிரம் ஓப்பன் ஆகிடும். அதேமாதிரி எக்ஸாம் ஃபீஸ் எப்படி பே பண்ணணும்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ மேலே ரைட் சைட் டாப் கார்னரில் ஐ சிம்பிளில் அந்த வீடியோ லிங்க் வரும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்துக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.